வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்கிற முழக்கத்தை முன் வச்சு நாம் தமிழர் கட்சியோட மாபெரும் மக்கள் திரள் மாநாடு வரக்கூடிய பிப்ரவரி 21 சரியாக சொல்ல போனா இந்த 3 தினங்கள்ல நடக்க இருக்கு. ஒரே மேடையில 234 தொகுதி வேட்பாளர்களையும் மேடையில ஏற்றி அண்ணன் சீமானவர்கள் பேரறிவிப்பு செய்ய போறாங்க. திருச்சி மாநாடு அப்படின்னா திருப்புமுனை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதே போல இந்த மாநாடு மிகப்பெரிய திருப்பத்தை தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்க மாத்த போகிற ஒரு மாநாடா இருக்கு அப்படின்னா மிக இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் போல இல்லை. திமுக அதிமுக எல்லாம் அடிக்கடி மாநாடு போடுவாங்க. ஏன்னா காசு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பொருட்டே இல்லை. ஒரு மாநாட்டுக்கு 80 கோடி 90 கோடியை வாரி இறைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால திமுக அதிமுக அடிக்கடி மாநாடு போடுவாங்க. இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சிகள் எப்ப மாநாடு போடுவாங்கன்னா தேர்தல் நெருக்கத்துல மாநாடு போடுவாங்க. அதாவது மத சார்பற்ற மாநாடு, ஜனநாயகம் காப்போம் மாநாடு, அப்புறம் பாசிச போக்குகளுக்கு எதிரான மாநாடு அப்படின்னு ஏதாவது பேரை வச்சு மாநாடு போடுவாங்க. ஆனா மாநாடு போறதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, பார்த்துக்க எங்கள்கிட்ட இவ்வளவு பெரிய படை பரிவாரம் இருக்கு, எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு, அப்ப எங்களுக்கு வழக்கமா கொடுக்கறத விட 2 சீட்டு அதிகமா கொடு, வழக்கமா கொடுக்கறத விட கொஞ்சம் சில கோடிகளை உயர்த்தி கொடு அப்படின்னு தங்களோட பேர வலிமையை உயர்த்துவதற்கும் அதை அதிகப்படுத்துவதற்குமாகத்தான் கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், அதிமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், அவங்க மாநாடு போடுவாங்க. சரியா சொல்ல போனா தேர்தல் நெருக்கத்துல ஒரு 6 மாத காலத்துல தான் அந்த மாநாடுகள் நடக்கும். இதுல பெருவாரியான மாநாடுகள் திருச்சியை மையப்படுத்தி நடத்துறது உண்டு. திருச்சியில மாநாடு போட்டா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்டா சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா திருச்சி தமிழ்நாட்டோட மையப்பகுதி. எல்லா ஊர்கள்ல இருந்தும் 6 மணில இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள திருச்சிக்கு வந்துடலாம். அப்ப தொண்டர்கள் தடுறதுக்கு வசதியா அந்த இடத்துல மாநாடு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்கப்பட்டு இந்த 15 ஆண்டு காலத்துல எத்தனை மாநாடு போடப்பட்டிருக்கு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா 2010 நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 மதுரையில மாநாடு போட்டு நாம் தமிழர் இயக்கம் நாம் தமிழர் கட்சியாக அறிவிக்கப்படுது. மே 18 2010 மதுரை மாநகர்ல. அதுக்கு பிறகு தேர்தல் காலத்துல போட்டி போடல. 2011 சட்டமன்ற தேர்தல் காலத்துல போட்டி போடல. 14 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்துல போட்டி போடல. ஆனா களத்துல என்ன, மிக கொடிய தீமையை வீழ்த்துவதற்கு குறைவான தீமையை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். அப்ப 2011 காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு எதிராக களத்தினங்களை பயன்படுத்தி கொண்டோம். 2014 பாஜக வீழ்த்துவதற்கு எதிராக களத்தினங்களை பயன்படுத்தி கொண்டோம். நாம 2016 தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிருந்தோம். 2016 தேர்தல் காலத்துல போட்டி போடுவதற்கு முன்னோட்டமாக 2015 திருச்சியில திருச்சி பக்கம் அங்க இடமலைப்பட்டி புதூர்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட மாநாடு, லட்சக்கணக்கான நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் பங்கேற்றாங்க. அந்த மாநாடு தேர்தலுக்கு முன்பாக ஒரு வெள்ளோட்டம் போல அந்த மாநாட்டில் கட்சியோட கொள்கை பிரகடனம், கட்சி இந்த தேர்தல் காலத்தை எடுத்து வைக்க போகிற நகர்வுகள் எல்லாத்தையும் அண்ணன் சீமான் 2015 அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு எப்ப மாநாடு போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆடு மாடுகளுக்கான மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு அப்படின்னு மாநாடுகள் போடப்பட்டுச்சு. மரங்களுக்கான மாநாடு எல்லாம் போடப்பட்டுச்சு. மாநாடு என்று சொல்லப்பட்டாலும் வழக்கமா மாநாடு அப்படின்னு இலக்கணம் வச்சிருக்காங்கல்ல, மாநாடு தான் இப்படிதான் நடக்கணும்னு. அந்த மாநாட்டு இலக்கணத்துக்குள்ள அந்த மாநாடுகள் வராது. அது சுற்றுச்சூழல் சார்ந்த, பல்லுயிர் பெருக்கம் சார்ந்த, இயற்கை சார்ந்த மாநாடுகள். ஆனா வழக்கமான அரசியல் கட்சிகள் மாநாடு அப்படின்னு லட்சக்கணக்கான தொண்டர்களை திட்டமா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மாநாடு எப்ப கட்சி போட்டுச்சுன்னா 2015 தான். அதுக்கு பிறகு எப்பன்னா இப்ப 2026 இன்னும் 3 நாட்கள் நடக்க போகிற மாநாடு தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ரொம்ப குறைச்சி மதிப்பிடப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. மிக குறைவான அங்கீகாரத்தை மட்டுமே பெற்ற தலைவர் அண்ணன் சீமான். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளுக்கு இன்னும் அதிகப்படியான அங்கீகாரமும், இன்னும் அதிகப்படியான ஊடக வெளிச்சமும், இன்னும் அதிகப்படியான கவனஈர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சி பிறக்கல. இங்க எல்லா கட்சியும் எடுத்துக்கங்களேன், எல்லா கட்சியும் எடுத்து பார்த்தா தனிப்பட்ட விருப்பருக்கு தான் அந்த கட்சி பிறந்திருக்கு. திராவிட கழகத்துல பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு. பெரியார் மணியம்மையை திருமணம் பண்றாரு, 2வது திருமணமா. திரும்ப அதே மணியம்மையாரை வாரிசா இயக்கத்துக்கு அறிவிக்க போறாரு. அதை தெரிந்து கொண்ட அண்ணா
அதுல முரண்பாடு ஏற்பட்டு விலகி போய் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறாரு. அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு, அண்ணா வெளியேறி போய் தனி அமைப்பு கட்டுறாரு, அது திமுக. ஒருவேளை பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணல, மணியம்மையை வாரிசு அறிவிக்கிற அந்த முயற்சிக்கு அவர் போகல அப்படின்னா அண்ணா திராவிட கழகத்தில் தொடர்ந்து இருக்க கூடும். அந்த அண்ணா தொடங்கிய திமுகவில் பிற்காலத்துல கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் பொதுவெளியில கட்சியோட கணக்கு கட்டாரு அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனா உள்புற காரணமா பாக்குறப்ப எம்ஜிஆர் கருணாநிதி கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கேட்டாரு, கருணாநிதி தர மறுத்துட்டாரு. அதான் எம்ஜிஆருக்கு கோபம். அந்த கோபத்தை வெளிப்பாடாதான் பொதுவெளியில போய் கணக்கு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு. வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் 1972 கட்சி தொடங்கி 77 ஆட்சி பிடிக்கிறார். அதுக்கு பிறகான பிற்காலத்தில் 30 ஆண்டுக்கு பிறகு கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் முரண். வைகோ கட்சியில பெரிய செல்வாக்கு மிக்க நபராக வளர்ந்து கொண்டிருக்காரு. வைகோட பேச்சில் இருக்கப்படுறாங்க. வைகோ தலைமையில வருங்காலத்தில் திமுக போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தன்னோட மகன் ஸ்டாலினுக்கு போட்டியா எங்க வைகோ வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு கட்டம் கட்டி திட்டம் தீட்டி வைகோ கட்சியை விட்டு தூக்குறாரு கருணாநிதி. வைகோ வெளியேற்றப்பட்டு 90களின் தொடக்கத்துல மதிமுக மறுமலர்ச்சி திமுக தொடங்குறாரு. தொடக்கத்துல திமுகவே சொந்தம் கொண்டாடுறாரு, திமுகவையும் அறிவாலயத்தையும் சொந்தம் கொண்டாடுறாரு. ஆனா கடைசியில திமுகவும் அறிவாலயமும் அவங்க கைக்கு போகுது. அதுக்கு பிறகு மதிமுக அப்படிங்கிற இயக்க தொடங்குறாரு. இப்படி திமுக, அதிமுக, மதிமுக இந்த கட்சிகள்லாம் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்கள்ல பிறந்த இயக்கங்கள். அதே போல இங்க இயக்கம் தொடங்கிய விஜயகாந்த் ஐயா, அவர் கட்சி தொடங்கியது தனிப்பட்ட அவரோட அரசியல் அபிலாசைக்காக. இப்ப கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய், அவர் கட்சி தொடங்கியது அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. கமலஹாசன் கட்சி தொடங்கியது அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இலக்கணத்துக்குள்ளேயும் பொருத்தி பார்க்க முடியாது. தனிப்பட்ட 2 பேருக்கிடையான முரண்களில் நாம் தமிழர் கட்சி பிறக்கல, தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாசைக்காகவும் நாம் தமிழர் கட்சி தோன்றல. வரலாறு பிரசவித்தது காலமிட்ட கட்டளை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இந்த இனத்தோட அறிவுலக வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுவே ஒரு 5000 ஆண்டு காலத்தை தாண்டும். அறிவுலக வரலாறு மட்டும். ஏன்னா 2000 ஆண்டுக்கு முன்பே உலகிற்கு பொதுமறை திருக்குறளை கொடுத்த இனம் தமிழ் பேரினம். திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த காலத்துக்கு பொருந்தது. இன்னும் 100 ஆண்டு கழிச்சு பார்த்தாலும் பொருந்தும். தமிழனுக்கு மட்டும் இல்ல, தெலுங்கனுக்கு, கன்னடனுக்கு, மலையாளிக்கு, ஏன் ஆப்பிரிக்க கண்டத்தை வாழக்கூடியவனுக்கு, இந்த பூமி பந்தோட கடைசி ஓரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு, எல்லா மாடு கூட்டத்துக்கும் பொருந்தது திருக்குறள். அவன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு இருக்கு. அப்ப எல்லா காலத்துக்கும் பொருந்துற வகையில, எல்லா மக்களுக்கும் பொருந்துற வகையில 2000 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழன் ஒரு வாழ்வியல் நன்னறி நூலை கொடுத்தான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய அறிவுல முதிர்ச்சடைஞ்ச மூத்த இனமா இருப்பான். அப்படிப்பட்ட தமிழ் பேரினம். அந்த இனம் 2009 கொத்து கொத்தாக ஈழ நிலத்தில் கொலை செய்யப்பட்ட போது யாதும் ஊரே யாவரும் கேள் என்று உலகை நேசித்த இனம், உலகை ஆற தழுவி கொண்டாடிய இனம். ஆனா அந்த இனம் அழித்தொழிக்கப்படுற வேலையில உலகத்துல காப்பாத்த அதுக்காக குரல் இப்ப யாருமே இல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓரடி நின்று ஈழப்படுகொலை ஆதரித்தது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் முரண்பாடு. ஆனா அமெரிக்காவும் சீனாவும் ஒரே புள்ளின்னு நம்ம இனப்படுகொலையை ஆதரித்தது. இப்படி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில 2009 லட்சக்கணக்கான தமிழர்கள், 2 லட்சம் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டு வீசி கொலை செய்யப்பட்டு ஒரு இனம் முற்றுமுழுதாக அழித்தொழிப்பு செய்யப்பட்டது. அழித்தொழிப்பு செய்யப்பட்ட இடத்துல பிறந்தது நாம் தமிழர் கட்சி. 2009 மே 18 இந்த நாளை எந்த தமிழனும் மறக்க முடியாது, கடக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அந்த நாள்ல தான் கொத்து கொத்தா இனத்தை கொண்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நாங்கள் புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், உங்களோட தேச கனவை சிதைச்சிட்டோம், உங்க ஈழ நாட்டை நொறுக்கிட்டோம், தமிழர்களை அடிமைப்படுத்திட்டோம், தமிழர்களை வீழ்த்திட்டோம், உங்கள் தலைவர் பிரபாகரனை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த நாள் மே 18. சிங்கள ஓநாய்கள் தெருக்கல்ல ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த ஈழச் சொந்தங்கள் கூணி குறுகி போய் வீட்டை விட்டு வெளியேற முடியாது பரிதவித்த நாள் மே 18. ஐயோ எல்லாம் போச்சே என்று கதறிய நாள் மே 18. நம்மளோட கனவே நொறுங்கி போச்சே, என்ன செய்ய போறோம்னு ரத்த கடி வெடித்த நாள் மே 18. இனமான சொந்தங்கள் இனி வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதா என்று தெரியாது
மனம் புனிஞ்ச நாள் மே 18. எந்த நாள்ல எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் கணக்கிட்டதோ அதே நாளை குறிவைத்து 2009 மே 18 இனம் அழித்தொழிப்பு செய்யப்படுது. 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி இனம் வீழ்ந்த இடத்திலே நாம் தமிழர் கட்சி எழுந்தது. இந்த இனத்தின் நலனுக்காக, இந்த இனத்தின் உயர்வுக்காக நாம் தமிழர் கட்சி எழுந்தது. இந்த 15 ஆண்டு கால பயணம் துளி தடம்புரல் இல்ல, சமரசம் இல்ல, சறுக்கள் இல்ல, சந்தர்ப்பவாதம் இல்ல, எந்தவித தடுமாற்றம் இல்ல. 2010 மே 18 மதுரை மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அறிவிச்சார். அந்த பேச்சு இப்பவும் இருக்கு, பார்க்கலாம். திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, தேர்தல் உடன்பாடு கிடையாது, கூட்டணி கிடையாது, திமுக எங்கள் துரோகி, அதிமுக எங்கள் எதிரி என்று அறிவிச்சார். இப்ப 15 ஆண்டுகளத்தை கடந்து போய் பார்த்தா அது அப்படியே இன்னைக்கும் வந்தது. ஏன்னா எங்கேயுமே சமரசம் பண்ணிக்கல. 2016 தனிச்சு போட்டி போட்டோம், பெரிய நம்பிக்கை கொண்டு 2016 போட்டி போட்டோம், மக்களை அபரிமிதமா நம்பணும். ஆனா மக்கள் நமக்கு வெற்றியை தரல. 1 விழுக்காடு வாக்கு தான், வெறும் 1 விழுக்காடு வாக்கு தான். ரொம்ப 2 தொகுதி அதிலே திமுக அதிமுக அந்த வாக்குகளை பெற்றோம். 1 விழுக்காடு வாக்கு தான், ரொம்ப சொற்பமான வாக்கு. அப்ப அதே காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் குதித்த அதே காலகட்டத்தில் பாமக வந்து தனிச்சு போட்டி போட்டுச்சு. விஜயகாந்த் தலைமையில மக்களை கூட்டணி அப்படின்னு கட்டமைக்கப்பட்டுச்சு. பாமக அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக தனித்து போட்டிங்கிற முடிவை பின்வாங்கி விட்டு வழக்கம் போல அதிமுகவோட போனாங்க, திமுகவோட பேரம் பேசினாங்க. மக்களை கூட்டணி, விஜயகாந்த் தலைமையில கட்டமைக்கப்பட்ட மக்களை கூட்டணி அதற்கு பிறகாக சிதறி போனது. விஜயகாந்த் அதற்கு பிறகு படுவீழ்ச்சி அடைஞ்சார். அதே போல 2016 தோல்வியடைந்த நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விடும், எழாது. தமிழ் தேசியம்ங்கிறது தேர்தல் அரசியலுக்கு ஒரு காலத்தையும் ஒத்து வராது, இவங்க இயக்க அரசியல் பண்ண வேண்டியதுதான், தமிழ் தேசியம்லாம் இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் விழுந்த நாம் தமிழர் கட்சி மறுபடியும் எழுந்து அந்த இடத்துல மறுபடியும் போராடுறோம், களத்துக்கு போறோம், மக்களை சந்திக்கிறோம், அரசியல் படுத்துறோம், அணி திரட்டுறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு விட்டுறோம். அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தலே வெல்லாத கட்சி பார்லிமெண்ட் தேர்தல என்ன சாதிச்சிட போகுது? நீங்க மோடி வேண்டாம், ராகுல் காந்தி வேண்டாங்கிறீங்க, உங்களுக்கு இந்த தேர்தல என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த தேர்தல் காலத்துல 1 விழுக்காட்டுல இருந்து 4 விழுக்காடு வளர்ச்சி. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அதுல 7 விழுக்காடு வாக்கு. அதுக்கு பிறகு 2024 பார்லிமெண்ட் தேர்தல் 8 விழுக்காடு வாக்களை பெற்று நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக 8 ஆண்டுகளத்துல அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தேர்தல்ங்கிறது மிகப்பெரிய சந்தை, நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2026 தேர்தல் காலத்துல இந்த கட்சிகள் செலவு செய்ய போகிற தொகைங்கிறது மிக குறைந்தது, சராசரியாக 25 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் தொகுதிக்கு செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய தொகையை வெறும் 40 லட்சம் தான். 40 லட்சம் தான் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு தொகுதிக்குள்ள செலவு பண்ணணும். ஆனா திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள மிக குறைந்த 25 கோடி, அதிகபட்சமாக 50 கோடியை கூட செலவு பண்ணும். பெரிய கவனிக்கப்படுற வேளச்சேரி, விருகம்பாக்கம் போன்ற மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதி, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் மதுரை போன்ற இடங்கள்ல 50 கோடியாக விரிவடையும். அதுல வாக்கு காசு கொடுப்பாங்க, முறைகேடு செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள்ல வேட்பாளரை நோக்கி கட்சி தலைமை கேட்கும், எவ்வளவு கோடிய செலவு பண்ணுவேன், எவ்வளவு கோடிய தலைமை கொடுப்பேன்னு. அதாவது வேட்பாளர்கிட்ட கட்சி தலைமை காசு கேட்கும். நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர் தான் கட்சி தலைமைகிட்ட சுவரட்டி அடிக்கணும், துண்டறிக்கை கொடுக்கணும், ஒரு திருமணி கூட்டம் போடணும், ஏதாவது இருந்தா பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பணம் இருக்கா, நீ தான் வேட்பாளர்னு இங்க முடிவே பண்ணல. நீ சரியான ஆளா, மண்ணுக்காக மக்களுக்காக நிப்பானாவே, இவன் உழைப்பானா, கருத்தியல் தெளிவு கொண்டவனா, மக்களுக்காக அயராது களத்தனுப்பானா, இவன் தாண்டா வேட்பாளர் அப்படின்னு முடிவு பண்ணி நாம் தமிழர் கட்சி வாய்ப்பளித்தது. பணம் இல்லை என்று சொல்லி யாரையும் புறக்கணிக்கல. பணம் இருக்கு என்ற காரணத்துக்காக, பணம் இருக்குங்கிற காரணத்துக்காக யாருக்கும் இங்க வாய்ப்பளிக்கப்படல. முழுக்க யார் சிறந்த கள தலைவியா இருப்பாங்களோ, யார் சரியான தெரிவா இருப்பாங்களோ அதை பார்த்தா அண்ணன் சீமான் வேட்பாளர் எடுத்துறாங்க. அப்படி தேடி கண்டறிஞ்சு 224 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்க போறாங்க. 117 தொகுதிகளை பெண்கள், 117 தொகுதிகளை ஆண்கள். இதுல திருநங்கை ரோஷினி போட்டி போடுறாங்க, அவங்க தொகுதி விரிவாக்க தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. அது குறித்தான அறிவிப்பை அண்ணன் சீமான் அந்த மேல அறிவிச்சிருக்காங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன சீர்திருத்தம் பண்ண போகுது அப்படின்னு கேட்கலாம், என்ன மாற்றம் பண்ண போகுதுன்னு கேட்கலாம், என்ன மறுமலர்ச்சி செய்ய போகுதுன்னு கேட்கலாம். நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல நிக்கிறோம்ல, இதுவே பெரிய மறுமலர்ச்சி தான், சீர்திருத்தம் தான்.
பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலையை தகர்த்து பணம் இல்லாதவங்க கூட அரசியல் பண்ணலாங்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சியோட மகத்தான சாதனை. அது ஜனநாயகத்துல மிகப்பெரிய மறுமலர்ச்சி, புத்தெழுச்சி, பாய்ச்சல். அதே போல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்கள்ல சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திருநங்கை வேட்பாளரை நிறுத்தி புறக்கணிக்கப்பட்ட நாவிதர், சலவை தொழிலாளிகள், குயவர்கள், வண்ணார்கள் போன்ற சமூகங்களை தேடி கண்டறிஞ்சு அந்த சமூகங்களுக்கான பிரதித்துவம் வழங்கி இங்க திமுக சிறுபான்மையினரோட பாதுகாவலர் அப்படின்னு பேசினாலும் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு இஸ்லாமியருக்கு வாய்ப்பு தரல. ஆனா நாம் தமிழர் கட்சி தேடி தேடி இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு தருது, பிரதித்துவம் வழங்குது. இப்படி வேட்பாளர் தேர்வா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட தேர்தலை எதிர்கொள்ற விதமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட மேடைகள்ல மற்ற கட்சிகள் போல வெறுமனே லாவணி கச்சேரி, இந்த கட்சியா இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்னு லாவணி கச்சேரி பாடாம இங்க இயற்கை சார்ந்து, மண் சார்ந்து, சுற்றுச்சூழல் சார்ந்து பல அரிய கருத்துக்களை ஒரு மாலை நேர பல்கலைக்கழகம் போல அண்ணாவோட காலத்துக்கு பிறகு எங்கள் அண்ணன் சீமான் காலத்துலதான் தமிழ்நாட்டு மேடைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இப்படி நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய மாற்றங்கள்லாம் அபரிமிதமானது. அதாவது நாம் தமிழர் கட்சி முன்பே சொன்னது போல திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்படும் காலம் நமக்கு இந்த வாய்ப்பை, இந்த கடமையை கையளித்தது. நீங்க சரியா சொல்ல போனா 2009 மே 18 இனம் அழித்தொழிப்பு செய்யப்படுது. 2009 ஜனவரி 29 இந்த தேதியில கொளத்தூர்ல வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணன் முத்துக்குமார் ஈழப்படுகொலை கண்டிச்சு தீக்குளிச்சு இறந்து போனாரு. அவரை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க, லண்டன்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தர், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், கடலூர் ஆனந்த், மலேசியா செபஸ்டின், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. ஆனா முதல்ல இறந்து போனது அண்ணன் முத்துக்குமார். அண்ணன் முத்துக்குமார் ஒரு உணர்ச்சியை போட்டு அவர் இறந்து போகல, தன் உடலை ஆயுதமா பயன்படுத்தி இந்த போரை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணார். அதுக்கு வழிமுறைகளையும் சொல்லிட்டு போனார். அப்படி வழிமுறை சொல்லிட்டு போறப்ப ஒரு மரண சாசன அறிக்கை போல யார் யார் என்ன பண்ணணுங்கிறத சொன்னார். அதாவது அன்னைக்கு அமெரிக்காவை ஆண்ட ஒபாமா தொடங்கி தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாரு. அதே போல 16 கோரிக்கை வச்சப்ப 16 கோரிக்கைகள்ல 3 கோரிக்கை சிங்களர்களை பற்றியது. தமிழ்நாட்டுக்கு அகதியா வந்த சிங்கள தம்பதிகள் மீதான பாஸ்போர்ட் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டு அவர்கள் அகதிகளாக அங்கீகாரம் செய்யப்படணும். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்த சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு தரணும். சிங்கள பத்திரிகையாளர் லசந்தாவோட படுகொலைக்கு நீதி கிடைக்கணுங்கிற 3 கோரிக்கை சிங்களர்களை பற்றியது. இன அழிப்பை செய்யறது சிங்கள ஆடு வர்க்கம் தான். ஆனா அந்த தரப்புல நேர்மையான சில பேர் இருந்தா அவங்க அழித்தொழிப்பு செய்யப்பட்டா அதுக்காகவும் பேசணும் அப்படின்னு அண்ணன் முத்துக்குமார 16 கோரிக்கைகள்ல 3 கோரிக்கை வச்சார். அந்த அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதின்னு ஆரம்பிக்கும். அதுல கடைசியா சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தை என்னன்னா, களத்தில் நிற்கும் புலிகளே, களத்தில் நிற்கும் தமிழீழ மக்களே, புலிகளே, அனைத்து கண்களும் இப்போது முல்லைத்தீவை நோக்கி தாய் தமிழகம் உணர்வுபூர்வமாக உங்கள் பக்கம்தான் நிற்கிறது. வேறு ஏதாவது செய்ய வேண்டும் எனவும் விரும்புகிறது. ஆனால் என்ன செய்வது, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார் அண்ணன் முத்துக்குமார். ஆனால் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள். இது போன்ற கையறு காலங்கள் தான், கைவிடப்பட்ட நிலைமை காலங்கள் தான் சிறந்த மக்கள் தலைவனை கண்டுபிடித்திருக்கின்றன. தமிழகத்தில் இருந்து அப்படி ஒருவர் இந்த காலத்தில் உருவாகலாம் சொன்னவன் அண்ணன் முத்துக்குமார். இது போன்ற கையறு காலம், கைவிடப்பட்ட நிலைமை காலம் சிறந்த மக்கள் தலைவனை கண்டுபிடிக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டில் உருவாகலாம் என்று அண்ணன் முத்துக்குமார் அறுதிட்டு சொல்லிவிட்டு செத்து போனான். அண்ணன் முத்துக்குமார் சொன்ன தலைமைதான் அண்ணன் சீமான். அண்ணன் முத்துக்குமார் சொன்ன தலைவர் தான் அண்ணன் சீமான். அவன் கண்டெடுத்த தலைமைதான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி அதே முத்துக்குமார இளைஞர் பாசைய குருட ஏந்தி நீ போய்கொண்டிருக்கு. இந்த 15 ஆண்டு கால பயணத்துல எந்த இடத்துலையும் துளி கூட மக்கள் விரோத செயல்பாடுல ஈடுபடல. ஒரு நிலைப்பாடு, ஒரு கோட்பாடு எதிலையும் பிசகு இல்லை. அப்படி மிக தெளிவா பயணித்துக் கொண்டிருக்கு. 15 ஆண்டு காலமா நம்ம களத்துல இன்னும் நாம இது வரைக்கும் சட்டமன்றத்துல, பார்லிமெண்டத்துல நாம கணக்கை தொடங்கல. அந்த கணக்கை தொடங்குவதற்கான தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் இருக்கும். நம்ம அதிகாரத்துக்கு போகல, அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான களமா இந்த தேர்தல் களம் இருக்கும்.
அதுக்கான மாநாடு தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முரசு கொட்டி சொல்ல போகிற மாநாடு. நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை உலகுக்கு அறிவிக்க போகிற மாநாடு இந்த மாநாடு. நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான அதற்கான முன்னோட்டமாக அமைய போகிற மாநாடு இந்த மாநாடு. இதுவரைக்கும் நம்ம தேர்தல் களங்கள்ல நம்ம அறுவடை பண்ணல, விதைச்சோம். 26ல நம்ம அறுவடை பண்ண போறோம். அதற்கான ஒரு மாநாடு தான் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் எப்போதும் மாற்றாந்தை மனப்போக்கு தான் அணுகும். நாம் தமிழர் கட்சி எல்லா விவாதங்களுக்கும் அடைக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி வாதம் எடுக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பண்ணா செய்தியாக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுபொருளா அதை கொண்டு வர மாட்டாங்க. இப்படி மாற்றாந்தாய் மனப்போக்கோடு அணுகிற ஊடகங்கள் இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தவிர்க்க இல்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்த போகுது. வெறுமனே 50,000 பேர், 30,000 பேர், 10,000 பேருக்கு உண்ணதெல்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு உண்ணாங்க அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. சேலத்துல விஜய் ஒரு கூட்டம் போட்டாரு அண்மையில, அதை பார்த்தா லட்சக்கணக்கான பேர் அப்படின்னு இருப்பாங்க. 5,000 பேர் தான் கூடலாம் அப்படின்னு காவல்துறை அறிவிக்கலாம். கூடது ஒட்டுமொத்தமா 5,000 பேர் தான். அதுவும் 5,000 பேர் ஆள் வரலன்னு சொல்லிட்டு 5,000 பேர் ஆள் வரலன்னு சொல்லிவிட்டு நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் உள்ள விட்டாங்க. அப்படிலாம் நடந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டுல மிக குறைந்தது 5 லட்சம் பேராது கூடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து மட்டும் வராம வேற மாநிலங்கள்ல இருந்து, இந்தியாவோட பல பகுதிகளில இருந்து, ஏன் உலகம் முழுக்க வாழக்கூடிய சொந்தங்கள், ஈழச் சொந்தங்கள், உறவுகள், அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. சில பேர் திருச்சி தங்கி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டை காண்றதுக்கு உலக தமிழ் சொந்தங்கள் இந்த மாநாட்டை ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. அதே போல இந்த மாநாடு தமிழ்நாட்டோட அரசியல் திசைவழி போக்கை திருப்பி நாம் தமிழர் கட்சி நோக்கி எல்லாத்தையும் மையப்படுத்த போகுது. அந்த மாநாடு வெற்றி மாநாடாக நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை சொல்ல போகிற மாநாடா இருக்க போகுது. அந்த மாநாடு இந்த இனத்தின் திருவிழா அப்படின்னு சீமான் சொன்னாங்க. நம்மளோட கொள்கையை செயல்படுத்துவதற்கான ஆட்சி அமைக்க போகிற, அந்த ஆட்சி அமைக்க போறதை சொல்ல போகிற மாநாடு. அந்த மாநாட்டில் பெருமிதத்தோடு திமிரோடு பங்கேற்போம். இந்த தீய திராவிட ஆட்சியை ஒழிப்போம். அதற்கு ஒவ்வொருவரும் திரள்வோம். தீந்தமிழ் இனத்திலே திருச்சியில் திரள்வோம். இந்த மாநாடு நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை போர் முரசு கொட்டி சொல்ல போகிற மாபெரும் மாநாடு.